மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், சதய நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4, புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அந்த சதய ராகுனுடைய நட்சத்திரமாக வருகிறது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 9 பாதங்கள் இணைந்த கும்பராசி நேயர்களே, ஒரு மனித வாழ்க்கையில் அவன் எல்லா செல்வாக்கும் பெற்று வாழ்ந்தால் நிறைகுடம் போல் வாழ்வான். நிறைகுடம் என்று சொல்வார்கள். அந்த நிறைகுடம் போன்ற வாழக்கூடிய வாழ தகுதியுடைய ஒரே ராசி கும்பராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி சனியாக இருந்தார். சனி என்பவன் அவன் ஒரு ஈஸ்வரனுக்கு அடுத்த பட்டம் பெற்றவன். ஆகவே அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனையை தருவார். கோச்சாரத்துக்கு 5-11 ராகு கேது வருவதனால் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது இருக்கிறார். லாபம் ஏற்படும். குழந்தைகளை வைத்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் லாபம் ஏற்படும். கடன்கள் தீரும். கர்ம வினைகள், தோஷ வினைகள் ஓடும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலனை தருவான். ஆராய்ச்சிகள், சிந்தனைகள், உங்களுடைய புத்தியே உங்களுக்கு இப்போ நல்லா வேலை செய்யும். எதிர்காலத்தினுடைய எதிரியை பற்றிய ஒரு பிரச்சனையை பற்றி நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ராகு பேச்சு உங்களுக்கு நல்ல பலனை தரும். மிகுந்த செல்வத்துக்கு அதிபதியாக வருவீங்க. அப்புறம் உங்களுக்கு தெய்வ அருள்கள் வந்து சேரும். ஆலய நேர்ச்சிகள் செய்வீங்க. தெய்வத்துக்குன்னு நீங்கள் ஒரு நன்கொடையோ அல்லது ஒரு கட்டடமோ கட்ட நினைச்சிங்கன்னா உங்கள் தொழில் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்களோ வந்து குவியும். ஆமாம், அதில் உங்களுக்கு ஒரு மதிப்பு அந்தஸ்து ஏற்படும். ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் உயர்ந்தவராக கருதப்படுவீர்கள். நீங்கள் 100 பேரோட இருந்தால் உங்கள் முகத்தை பார்த்தோன்னா ஒரு 4 பேர் மதித்து உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கும்பராசி. உங்களுக்கு சந்திரனுடைய அமைப்பு, உங்களுடைய ராசி வந்து ஒரு நல்ல பலனை தரும். உங்களுக்கு 7 அடிச்சதுக்கெல்லாம் எந்த கட்ட பலனை தராது. ராகு கேது பேச்சுமே நல்ல பலனை தரும். 5லும் 11லும் இருக்கின்ற கேதுவும் 5ல் கூடிய ராகும் தெய்வ வழிபாட்டுக்கு அழைத்து செல்லும். இது காலங்கள் நீங்கள் ஆலயங்கள் சென்று வரலாம். பூர்வீக தெய்வங்களை வழிபட வேண்டும். அல்லது அதை எடுத்து அதுக்கு ஏதாவது திருப்பணிகள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தூராதேசத்திலிருந்து நல்ல பலன்கள், நல்ல நட்புகள், நல்ல பண வரவுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் வெற்றி ஏற்படும். இதுவரை வந்த துன்பங்கள் மாறும். பெரிய ஒரு நட்பு ஏற்படும். உறவினர்களால் நன்மைகள் வந்து சேரும். கீழ்விடு மேல்விடு இதுக்கு முன்னாடி பகையாக இருந்தாலும் இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்துக்குடையவராக வருவீர்கள். பொதுவாக கும்பலக்கணம் இறை வழிபாட்டில் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி திறன் உடையவராக வருவீங்க. ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்கள், எல்லோரும் ஒதுக்கின்ற பொருளை உடையவர்கள் ஆராய்ச்சி செய்வீர்கள். அவர்கள் நலனுக்காக உங்களை அக்கறைப்படுத்திக் கொள்வீர்கள். அவர்கள் நலனுக்காக நீங்கள் பெருமையான பலனை செய்வீர்கள். எனவே நேயர்களே, கும்பராசி என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான ராசி. அடுத்து மீன ராசிக்கு செல்வோமா?